இதில் ஒன்றாவது உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளதா? அப்போ கவலையை விடுங்க, இனி நீங்கள் தான் கோடீஸ்வரர். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஆசை, நாமும் மற்றவர்களைப் போல செல்வ செழிப்புடன் பணக்காரராக வாழ வேண்டும் என்ற ஆசைதான் நம் எல்லோருக்கும் இருக்கும். பணம், நகை இன்று வீட்டில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும், கஷ்டமே வரக்கூடாது என்றுதான் எல்லோருமே கடவுளிடமும் வேண்டுகின்றனர். ஆனால் இந்த உலகில் எல்லோருமே பணக்காரர்களாக வாழ முடியாது. ஏனென்றால் அதற்கு முக்கியமாக நாம் உழைப்பை கொடுக்க வேண்டும். உழைத்தால்தான் என்றுமே பணக்காரராக ஆக முடியும். பாதியில் வரும் பணம் என்றுமே நிலைக்காது. நாம் உழைத்து உண்மையாக இருந்தால் நமக்கு கடவுள் கண்டிப்பாக அதற்கான கூலியை கொடுப்பார் என்றுதான் மக்கள் எல்லாம் நினைத்து இன்று வரைக்கும் நடுத்தர குடும்பத்திலும் ஏழ்மையான மக்களும் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் ஐதீகப்படி ஜோசியம் கூறுவது என்னவென்றால், ஒரு சில பிராணிகள் அல்லது வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் நம் வீட்டிற்குள் வந்தால் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இது உண்மையா பொய்யா என்று யூகிக்க முடியவில்லை. ஆனால் ஜோசியம் எல்லாம் இப்படிதான் கூறுகிறது. இதில் கொடுத்துள்ள 5 விலங்குகள் மற்றும் பிராணிகள் நம் வீட்டிற்குள் வந்தால் நாம் என்றும் செல்வ செழிப்புடனும் வளம் குறையாமல் வாழ்வோம் என்று கூறுகின்றனர். அந்த பிராணிகள் எவையெல்லாம் என்று பார்ப்போம் வாருங்கள். கருப்பு எறும்புகள். உங்கள் வீட்டை சுற்றி உள்ள கருப்பு எறும்புகள் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் என்று ஜோதிடம் கூறுகிறது. கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டிற்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் நீங்கள் விரைவில் கடனில் இருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமை. ஜோதிட சாஸ்திர உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் நல்லது. மத நூல்களில் நீர்வாழ் விலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு. உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். ஆமை விஷ்ணுவின் கூர்ம அவதாரமாக கருதப்படுகிறது. அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்வுகிறது. இதன் வருகை வீட்டிற்குள் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை ஊக்குவிக்கிறது. கிளி. ஜோதிட ரீதியில் பார்க்கும்போது வீட்டிற்குள் கிளி நுழைதல் என்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. கிளி புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. புதன் மாட்சிமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்பது கவனிக்கத்தக்கது. கிளி வீட்டிற்குள் நுழைவதால் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். தவளை. இந்திய சூழலியல் மற்றும் ஜோதிடத்தில் தவளைக்கு எப்போதும் சிறப்பான பங்கு உண்டு. ஒரு தவளை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தவளையின் சிலை வீட்டில் வைக்கப்படுகிறது. 2 தலை பாம்பு. 2 தலை பாம்பு மிகவும் அரிதான விலங்கு. 2 தலை பாம்பு லட்சுமி தேவியை தாங்குவதாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டிற்கு 2 தலை பாம்பு வந்தால் அதிர்ஷ்டம், வீட்டில் செழிப்பு, வெற்றி, செல்வம், மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த பாம்பு யாரையும் காயப்படுத்தாது. பொதுவாக இந்த பாம்புகள் இப்போது மிகவும் அரிதானவை. இதில் குறிப்பிட்டவை எல்லாம் ஒரு வகையான யூகம்தான், ஜோசியம் கூறுவது மட்டுமே. ஆனால் என்றுமே நாம் உழைத்தும் நேர்மையுடனும் வாழ்ந்தால்தான் கடைசி வரைக்கும் நாம் நன்றாக வாழ முடியும் என்று தெரிந்து கொள்வோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.